ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா தக்காளி பஜ்ஜி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க தக்காளி பஜ்ஜி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா சுடு சுடு சாதத்தோட அப்புறம் தோசைக்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். வேறு லெவல் காம்போ. நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு எந்த மசாலாவும் யூஸ் பண்ணலைங்க. வீட்டில் இருக்கிற வீட்டுக்கு குழம்பு மிளகாய் தூள் மட்டும்தாங்க நான் யூஸ் பண்ணேன். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் வந்து சூடானதும் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. நான் மிக்சிங் இருக்கிறதுனால அப்படியே சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் தனித்தனியாக இருந்தால் சேர்த்துக்கோங்க. மூணுத்தையும் பார்த்திங்கன்னா அது நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்ம கறி லீஃப் சேர்த்துக்கிறோம். அதுவும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சதும் ஒரு 10 பல்லு பூண்டு தட்டி வச்சுக்கோங்க. கட் பண்ணி போடக்கூடாது, தட்டி சேர்த்துக்கோங்க. அப்புறம் முழுசாக கட் பண்ண மீடியம் சைஸ் வெங்காயம் இப்படி கட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், வேறு லெவல் இருக்கும். இது வதங்கும் போதே பார்த்திங்கன்னா உப்பு சேர்த்துடணும். உப்பு சேர்த்தா நல்லா வதங்கும். அதுக்காக தான் சீரியஸ்லி சொல்கிறேன். நீங்கள் இது நான் சொன்னால் இதே மெத்தடில் ட்ரை பண்ணிங்கன்னா இதுவரை நீங்கள் டேஸ்ட்டே பண்ணியிருக்க மாட்டேங்குது. நீங்கள் தக்காளி தொக்கு தான் செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க. இது தக்காளி பஜ்ஜி சூப்பராக இருக்குங்க, வேறு லெவல். இது சாதத்தோட, சப்பாத்திக்கு, தோசைக்கு, இட்லிக்கெல்லாம் வந்து தொட்டு சாப்பிட முடியாது, அதனால் வேணாம். அப்புறம் வந்து பெருங்காயத்தூள் வந்து எண்ணெயிலே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால தான் பாருங்க. இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் ஒரு 10 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். தக்காளி தான் அதிகமாக இருக்கணும், அப்போ தான் நான் ஏன்னா கம்மி. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலையில் டிஃபனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், லஞ்சுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், நைட்டு டின்னருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒன்று செஞ்சு வச்சிட்டிங்கன்னா போதுங்க, மூணு வேலைக்கும் பர்ஃபெக்டாக முடிஞ்சிடும். இப்போ எங்கேயாவது நீங்கள் வெளியில் போகிறீங்கன்னா அப்போ இதை வந்து நீங்கள் செஞ்சு வச்சுட்டு போகலாம். பாருங்கள் தக்காளி நான் சேர்த்து நல்லா வதக்கி. மெயின் வந்து இதில் தண்ணி சேர்க்கக்கூடாது. தண்ணி சேர்த்திங்கன்னா நல்லா இருக்காது. தண்ணி சேர்க்காமல் செய்யணும். இதில் ஸ்பெஷலே அதுதான், தண்ணி சேர்க்காமல் செய்யணும். நீங்கள் தண்ணி சேர்த்திங்கன்னா நல்லா இருக்காது. இது நல்லா வந்து வெந்து வரட்டும். பாருங்கள் தண்ணி நான் சேர்க்கவே இல்லை, இதில் இருக்க தண்ணியை தான் விட்டுருக்கு பாருங்கள். நல்லா வந்து அதோடய தோல்லாம் தனியாக வரணும், அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. நீங்கள் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குன்றது. நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நீங்கள் வந்து தண்ணி சேர்க்காதீங்க, தண்ணி சேர்க்காமல் செய்யணும். பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு வந்து தண்ணி இதில் விட்டுருக்கு பார்த்திங்களா. தக்காளிலே தண்ணி இருக்கும், அதனால் நீங்கள் தண்ணி சேர்க்க தேவையில்லை. சரி, 2 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். பாருங்கள் 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நல்லா வந்து தக்காளியில் தண்ணிலாம் பிரிஞ்சு வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் என்ன பண்ணணும்னா நம்ம வீட்டு குழம்பு மிளகாய் தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மஞ்சள் தூள், அவ்வளோதான், வேறு எதுவுமே நான் சேர்க்கல. காரத்துக்கு ஏற்ற அளவு நீங்கள் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா இது ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கிளறி விட்டே இருங்க. விட்டிங்கன்னா அடி பிடிச்சிரும், அதனால தான் நல்லா வந்து கிளறி விடுங்க. பாருங்கள் இப்போ 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நல்லா வந்து கலந்து வந்துருச்சு. இப்போ வந்து கொத்தமல்லி, கறி லீவ்ஸ் தூவிட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணுங்கள். அப்படியே ஆஃப் பண்ணுங்கள், அது அப்படியே நின்றுடும். அது ஃப்ளேவர்லாம் உள்ளே இறங்குறதுக்காக நான் வந்து மிக்ஸ் பண்ணி விடுறேன். அது உங்களோட விருப்பம். அதுதாங்க சுட சுட தக்காளி பஜ்ஜி ரெடி. இப்போ சூடாக ஒரு தோசை ஊற்றி, தோசைக்கல் உங்களுக்கு சரியாக எழலை, தீயுது, அடி பிடிக்குதுன்னா நீங்கள் இது மாதிரி இந்த வாழையோட இது இருக்குல்ல, அதை வச்சு தொடச்சிட்டு ஊற்றிட்டு மூடி போட்டு எடுத்திங்கன்னா ஃபஸ்ட்டு இதுலேயே தோசை வராமல் இருந்துச்சு. நான் ஒரு நாள் ட்ரை பண்ணேன், தோசை நல்லா வருது. இனிமேல் நான் இதில் தான் செய்கிறேன். நீங்களும் உங்களுக்கு தோசை வரலன்னு ஃபீல் பண்ணாமல் இதை வச்சு தொடச்சிட்டு செய்யுங்க, தோசை நல்லா வரும். அப்புறம் தோசை ஊற்றியாச்சு. இப்போ இது மாதிரி மூடி போட்டிங்கன்னா அது வந்து அடி பிடிக்காமல் வரும். அதுக்காக தான் சீக்கிரமாக அதே மாதிரி எல்லாமே ஈவனாக வெந்துடும். அவ்வளோதாங்க, அப்படியே திருப்பி போடலாம் தோசையை. நானும் இது மாதிரி தோசை சுட்டு ரொம்ப நாள் ஆச்சுங்க, இந்த இது தெரியாததுக்கு முன்னாடி. அப்புறம்னா சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோதாங்க, சுட சுட தோசையும் ரெடி. வாங்க எல்லோரும் சாப்பிடலாம். சுட சுட தோசையும் ரெடி ஆயிடுச்சு, தக்காளி பஜ்ஜியும் ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் என்ன, வச்சு சாப்பிட வேண்டியது தானே. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியேவோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.